தலைமை செயலகத்தில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். அமைச்சர்கள் யாரும் தவறு செய்யக்கூடாது, தவறு செய்பவர்கள் மீது உடனுக்குடன் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். அமைச்சர்கள் கீழ் பணியாற்றக்கூடியவர்களும் தவறு செய்யாத வகையில் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ், வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ், வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் இன்று அமைச்சரவை கூட்டமானது நடைபெற்று முடிந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 34 துறை சார்ந்த அமைச்சர்களும் இதில் பங்கேற்றிருக்கின்றனர். அதே போன்று இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பல முக்கிய அறிவிப்புகளும் வழங்கப்பட்டிருக்கின்றது. முக்கிய அறிவிப்புக்கு அந்த திட்டங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றது. வெற்றி தமிழகம் என்கின்ற அந்த பெயரில் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து ஒவ்வொரு துறை சார்ந்து இருக்கக்கூடிய முக்கிய வளர்ச்சி திட்டங்கள் குறித்து இன்று அந்த முதலமைச்சர் விவாதித்திருக்கின்றார். அந்த வகையில் அமைச்சர்கள் கூட்டத்தில் சில முக்கிய அறிவுரைகளை முதலமைச்சர் விஜய் வழங்கியிருக்கின்றார். அமைச்சர்கள் துறை ரீதியாக மற்றும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை விரைந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அதே போன்று தேர்தல் வாக்குறுதிகள் வெறும் வாக்குறுதிகளாக மட்டும் இல்லாமல் இருக்க வேண்டும் எனவும், தான் வெறும் வாக்குறுதிகளாக மட்டும் அளிக்கவில்லை எனவும், மக்களுக்கு பயனுள்ள திட்டங்கள் மட்டுமே தேர்தல் வாக்குறுதிகளாக அளிக்கப்பட்டிருக்கிறது எனவும், அமைச்சர்கள் யாரும் ஒருபோதும் தவறு செய்யக்கூடாது என்பதை மிக முக்கியமாக வலியுறுத்தியிருக்கின்றார். அதே போன்று தவறு செய்பவர்கள் மீது உடனுக்குடன் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும், அமைச்சர்கள் கீழ் பணியாற்றக்கூடியவர்களும் தவறு செய்யாத வகையில் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கின்றார். ஒவ்வொரு அமைச்சர்களும் தங்களுடைய பணியையும் கடமையையும் உணர்ந்து செயல்பட வேண்டும் எனவும், அமைச்சர்களை தவிர்த்து அவர்களுடன் பணிபுரியக்கூடிய உதவியாளர்கள் யாருமே தவறு செய்யாத வகையில் அமைச்சர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும், தாங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே அதிகாரிகளும் சரியாக செயல்படுவார்கள். அதனால் தாங்கள் தங்களுடைய கடமையை உணர்ந்து கிளீன் கவர்மெண்டாக பணியாற்றுவதை இலக்காக செயல்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் எதுவும் பெயரளவில் திட்டங்களாக இருக்கக்கூடாது. நாம் செயல்படுத்திக் கொண்டு திட்டங்கள் மக்களிடம் சென்று சேர வேண்டும் எனவும், திட்டங்கள் அனைத்தும் மக்களிடம் சென்று சேர்கிறதா என்று அமைச்சர்கள் கவனிக்க வேண்டும் என்று இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வலியுறுத்தியிருக்கின்றார். தலைமை செயலகத்தில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ், வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். இன்று அமைச்சரவை கூட்டத்தில் சில முக்கிய திட்டங்கள் குறித்து அமைச்சர்களுடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடர்ந்து வலியுறுத்தியிருக்கின்றார். அதாவது தமிழக வெற்றி கழகம் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் அனைத்துமே வாக்குறுதிகளாக மட்டுமல்லாமலும், அதே போன்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் வெறும் திட்டங்களாக மட்டும் இருக்கக்கூடாது என்று அமைச்சர்களுக்கு வலியுறுத்தியிருக்கின்றார். அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களும் செயல்பாடுகளும் மக்களிடம் சரிவர சென்றிருக்கிறதா என்பதை அமைச்சர்களும் அதே போன்று பொறுப்பு அமைச்சர்களும் சிறப்புற கவனித்து செயல்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று ஜீரோ கவர்மெண்டாக இருக்க வேண்டும் என்பதை முதலமைச்சர் தொடர்ந்து வலியுறுத்தியிருக்கின்றார். ஒவ்வொரு அமைச்சர்களும் தங்களுடைய துறை சார்ந்து இருக்கக்கூடிய அதிகாரிகளை சிறப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டும் எனவும், தாங்கள் சரியாக இருக்கும் பட்சத்திலே அதிகாரிகளும் சரியாக செயல்படுவார்கள் என்பதை மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றார். அதே போன்று அமைச்சர்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய உதவியாளர்கள் யாரும் சரியாக செயல்படுகிறார்களா என்பதை பார்க்க வேண்டும் எனவும், அதே போன்று அவர்களிடம் எந்த ஒரு தவறுகளும் இருக்கக்கூடாது என்கின்றதை மிகவும் அழுத்தமாக தெரிவித்திருக்கின்றார். தவறுகள் நடக்கும் பட்சத்தில் எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார். அதே போன்று ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்களும் அவர்களுடைய துறையில் அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்கள், இதற்கு முன்பாக செயல்படுத்தி வரும் திட்டங்கள் என்று அனைத்து திட்டங்களுமே மக்களிடம் சரிவர சென்றிருக்கிறதா என்பதை ஒவ்வொரு முறையும் கவனமாக மேற்கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்திருக்கின்றார். திட்டங்கள் மக்களை சரிவர சென்றடையாத அந்த திட்டங்கள் குறித்தும் எதனால் மக்களிடம் சரியாக சென்றடையவில்லை என்பதை மிகவும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் என்பதை தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.